ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆனி மாதம். ஆனி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்க்க போறோம். ஆனி மாதம் அப்படின்னா சூரியன் சூரியன் வந்து மிதுன ராசி, அதாவது புதனோட மிதுன ராசிக்கு வர்றதுதான் ஆனி மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப என்னென்ன கிரக நிலைகள், இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள் என்னென்ன கிரகம் எங்கெங்க இருக்குதுன்னு அப்படின்னு மேலோட்டமா பார்ப்போம். சூரியன் வந்து மிதுன ராசியில சூரியன் இருப்பாரு. புதன் வந்து மிதுன ராசியில ஒரு 7 நாள் இருப்பாரு. தன்னோட சொந்த ராசியான மிதுன ராசியில புதன் ஒரு 7 நாள் இருப்பாரு. அதே மாதிரி குரு பகவான் இரண்டாவது, அதாவது குரு பகவான் கடகத்துல, சூரியன்ல இருந்து 2வது வீடான கடகத்துல உச்சமடைவார். குரு உச்சமடைவது நல்ல விசேஷம். ஒரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு குரு உச்சமடைகிறாரு. அதே மாதிரி புதன் 23 நாள் குருவோட இணைவார் புதன். அதே மாதிரி சுக்கிரன் வந்து ஒரு 19 நாள் குரு புதன் சுக்கிரன் இணைவு கடகத்துல இருக்கும். அதுக்கப்புறம் கேது சிம்மத்துல இருப்பாரு. கேது சிம்மத்துல இருக்கிற கேது கூட சுக்கிரன் ஒரு 11 நாள் வந்து சுக்கிரன் இணைவாரு. கேது சுக்கிரன் இணைவு சிம்மத்துல இருக்கும். அதே மாதிரி ராகு வந்து கும்ப வீடு, சனியோட கும்ப வீடு, ஸ்திர வீடு, கும்ப வீட்டுல ராகு பகவான் இருப்பாரு. அதே மாதிரி சனி பகவான் வந்து மீன வீட்டுல இருப்பாரு. குருவோட மீன வீட்டுல இருப்பாரு. செவ்வாய் வந்து முதல் 4 நாட்கள், இந்த ஆனி மாதத்துக்கு முதல் 4 நாள் மட்டும்தான் செவ்வாய் வந்து தன்னோட சொந்த வீடான மேச ராசியில இருப்பார். அதுக்கு பிற்பாடு 26 நாட்கள் சுக்கிரனோட ரிஷப ராசிக்கு செவ்வாய் போயிடுவாரு. சனியோட பார்வையிலையும் இருப்பார். இப்ப சனியோட பார்வை எதுல விழுகுது அப்படின்னா, ரிஷபம், கன்னி, தனுசு, இதுல எல்லாம் சனியோட 3, 7, 10ஆம் பார்வை விழுகுது. அதே மாதிரி குருவோட பார்வை வந்து கடகத்துல இருக்கிற குரு கடகத்தையும் சுபத்துவப்படுத்திட்டு தன்னோட நண்பர் ராசியான விருச்சகத்தை 5ஆம் பார்வையா பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்ப்பாரு. விருச்சக ராசிக்கு குரு பார்வை ரொம்ப நல்லது. குரு பார்வை எங்க இருந்தாலும் எந்த ராசிக்குனாலும் ரொம்ப நன்மையை தான் கொடுக்கும். விருச்சகத்தை பார்ப்பாரு. அதுக்கப்புறம் மகர ராசியை பார்ப்பாரு. மீன ராசியை, சனி பகவான் மீனத்துல இருக்கிறாரு, அந்த மீன ராசியும் சனி பகவானையும் குரு பார்ப்பாரு. இதெல்லாம் தான் இந்த மாசத்தோட கிரக நிகழ்வுகள். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எல்லா சமூகத்தினருக்கும் திருமண வரன்கள் இப்ப வந்து நம்ம புதுசா வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய ஜாதகங்கள் நம்ம கிட்டையும் இருக்குது. எல்லா சமூகத்தினருக்கும் திருமண வரன்கள் சரியானதா, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க சனி தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிற ஜாதகத்திலாம் நாங்க அந்த தோஷங்கள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள்ல இருக்கிற ஜாதகத்தை கரெக்டா தேர்ந்தெடுத்து பொருத்தி நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்குறோம். இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசியோட ராசி நாயகன் வந்து சுக்கிரன் வந்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துல ஒரு 19 நாள், 11ஆம் இடத்துல ஒரு 11 நாள் இருப்பாங்க. சரியா? அதெல்லாம் வந்து இப்ப 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில்கள்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி லாபங்கள் வந்து நல்லா வரக்கூடிய அமைப்புகள் நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வை இருக்குது. உங்க ராசிக்கு 10ல இருக்கிற குரு 2ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. தொழில் ஸ்தானத்துல இருந்து 2ஆம் பாவம், தொழில்கள் நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அதன் மூலியமா வருமானங்கள் பெருகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும்.
அதே மாதிரி மூன்றாம் பாவகத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால தடைகள் தாமதங்கள்லாம், அதாவது இளைய சகோதரி மூலியமா தடை தாமதங்கள், ஒரு முயற்சியை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தைரியம் கொஞ்சம் குறையக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதே மாதிரி 4ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால வீடு வாகனம் யோகம்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அம்மா வழி சார்ந்த அமைப்புகள்லாம் வந்து நல்லாவே இருக்கும். அம்மாவுக்கு ஏதாவது உடல் உபாதைகள், பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. குழந்தைகள் மூலியமா கொஞ்சம் மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அதை கொஞ்சம் கவனமா கடந்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ராசிக்கு 6ல இருக்கிற சனி வந்து வேலைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள், தடை தாமதங்களை கொடுத்தாலும் ஏதாவது உடல் உபாதைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள், முக்கியமா வந்து கடன்கள் ரொம்ப நாளா வந்து ஒரு கடன் தீரவே மாட்டேங்குது அப்படின்னா அந்த கடன்கள் தீரக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற சனி கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ல வந்து செவ்வாய் இருப்பாரு. 7ல செவ்வாய் வந்து ஒரு 4 நாள் மட்டும் இருப்பாரு. அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு போயிடுவாரு. 7ல இருக்கிற செவ்வாய் வந்து கணவன் மனைவிக்கிடையே வந்து சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் கொடுக்க தான் செய்வார். அதே மாதிரி நண்பர்களுக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் கவனமாக கடந்துப்பாங்க முதல் 7 நாட்களுக்கு. அதுக்கு பிற்பாடு வந்து இந்த செவ்வாய் வந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுறதுனால அந்த 7ஆம் இடம் ரிலீஸ் ஆகிடும். கணவன் மனைவிக்கிடையே, நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமாக இருக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. அந்த காலகட்டத்தில் மட்டும் கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பிரயோகப்படுத்தணும். ஏன்னா 2ஆம் இடம் வந்து வாக்குஸ்தானம். அதை செவ்வாய் பார்க்கும்போது குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் பார்வையினால கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகளை வந்து தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட பிறந்த நாள், நேரம், இடம் இந்த 3யும் கொடுத்தீங்கன்னா என்ன நடந்தது, என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்ற 3 அமைப்புகளும் தெளிவாக சொல்லலாம் தசாபுக்தி அடிப்படையில். கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.